பிஜேபி சாதியை எப்படி பார்க்கிறதோ, சாதியை கொண்டாடுங்கள் அப்படின்னு பிஜேபி வைக்கின்ற ஒரு கருத்தை இவர்கள் குடியை கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ராமர், இவங்களுக்கு முருகர். சரிங்களா? இப்படி இவங்களுக்கு காளமாடு, இவங்களுக்கு பசுமாடு. இப்படி இருவருக்குமான அடையாளங்கள் ஒன்றாகவே இருக்கு. அப்போ இவர்கள் இருவருமே அடையாள அரசியல் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, இங்க உழைக்கும் மக்களுக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை போற்றும் வகையில எந்த அரசியலும் அதில் இல்லைன்றது வெளிப்படையாக தெரியுது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ரெண்டு பேருமே விளங்காதவங்க, காங்கிரஸும் பாஜகவும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் வேற வேறலாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே அதாவது அது எப்படி வருதுன்னா, ஒரு துப்பாக்கியில ரெண்டு குழாய் இருக்கும்ல, அதை போலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு வருகிறது, தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வெளியில பிரபகண்டா பண்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸுக்கோ இல்ல பாஜகவுக்கோ இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ இல்லையோ, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எண்ணிக்கை அதிகரித்துக்கிட்டே போகுது. அப்ப இன்னைக்கு இளைஞர்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, காங்கிரஸும் பாஜகவும் ஒண்ணுதான் அப்படின்ற அந்த நிலை இருக்கிறது. இந்த இளைஞர்கள் பார்க்கக்கூடிய பார்வை சரியானதா, இல்ல சீமான் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்த கருத்தியல் முறையானதா அப்படின்ட்டு கேட்கிறேன். இல்ல, சீமானுடைய சித்தாந்தம் சரியானதா தவறானதான்னு சொல்ற இடத்துல நான் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் நோக்கி போறதுக்கு காரணம் அவருடைய அந்த பேச்சு வசீகரம் தான் காரணமாக இருக்கிறது. ஆனா நான் பார்த்த அளவுல 90 விழுக்காடு இளைஞர்கள் தேர்தலில் முதல் முறை நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள, அடுத்த முறை அவங்க கட்சிக்கு போடவே மாட்டாங்க. அந்த வயதினுடைய ஒரு வெளிப்பாடாக ஆர்வத்துல அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர அந்த வேகத்துல அதன் பிறகு ஒரு முதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த முதிர்ச்சி வரும் பொழுது இவர் பேசக்கூடிய கொள்கைகளோ சித்தாந்தங்களோ நடைமுறைக்கு ஒவ்வாதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அது அவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்போ மாற்று கட்சிகளை நோக்கி யோசிக்கிறாங்க. அதனால அவர் கொள்கை குறித்து விமர்சனம் செய்யவும் இல்லை. ஆனா உங்களுக்கு இளைஞர்கள் தவறான பாதையில போயிட்டு திரும்பி மீண்டு வந்துடுறாங்கன்றதை நான் கண்கூட பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். அதுதான் நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய தடையாகவும் இருக்கிறது. அவங்களுடைய கணக்கீட்டின் அடிப்படையில் அவங்க அந்த இளைஞர்கள்லாம் தக்க வைக்கப்பட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியை உருவாயிருப்பாங்க. அதனுடைய உருவாகம் போனதுக்கு காரணம் என்னன்னா, அதுல போன நிறைய பேர் போன வேகத்தில் வெளியே வந்திருக்காங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. 3 வருஷம் தான், அதிகபட்சம் 3 வருஷம் 4 வருஷம் தான் இருப்பாங்க, அப்புறம் வெளியே வந்துருவாங்க. ஆனா அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, பிஜேபியும் காங்கிரஸ் ஒண்ணுன்னு, அது நிச்சயமா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, நாங்க எப்படி பாக்குறோம்னா, பிஜேபியும் நாம் தமிழரும் ஒண்ணுன்னு நாங்க சொல்றோம். பிஜேபிக்கு சமூக நீதி மேல என்ன ஒரு பார்வை இருக்கிறதோ அதே பார்வை தான் நாம் தமிழருக்கும் இருக்கிறது. பிஜேபி சாதியை எப்படி பார்க்கிறதோ, சாதியை கொண்டாடுங்கள் அப்படின்னு பிஜேபி வைக்கின்ற ஒரு கருத்தை இவர்கள் குடியை கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ராமர், இவங்களுக்கு முருகர். சரிங்களா? இப்படி இவங்களுக்கு காளமாடு, இவங்களுக்கு பசுமாடு. இப்படி இருவருக்குமான அடையாளங்கள் ஒன்றாகவே இருக்கு. அப்போ இவர்கள் இருவருமே அடையாள அரசியல் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, இங்க உழைக்கும் மக்களுக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை போற்றும் வகையில எந்த அரசியலும் அதில் இல்லைன்றது வெளிப்படையாக தெரியுது. இவர்களும் இலவசங்களுக்கு எதிராக பேசுறாங்க, அவங்களும் இலவசங்களுக்கு எதிராக பேசுறாங்க. இரண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில் வலதுசாரி சித்தாந்தம் அல்லது சிந்தனை உள்ள அமைப்புகளை தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சாடுன்னு சாடுறாரு, அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியும் சாடுன்னு சாடதான்னு செய்கிறார். நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திரு சீமான் அவர்களுக்கு காங்கிரஸோட நட்புணர்வு அதிகமாக இருக்கிறதா அல்லது பிஜேபி தலைவர் நட்புணர்வு அதிகமாக இருக்கா? நீங்க ஒரு டேட்டா எடுத்து பாருங்க நீங்க. சரிங்களா? பாஜகவில் உள்ள பல தலைவர்களிடம் நட்பாக பழகுகிறார், காங்கிரஸை தாண்டி. அப்போ ஏதோ ஒரு வகையில உணர்வு பூர்வமான அல்லது இன ரீதியான அல்லது சாதி ரீதியான ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்ஷன் அங்க இருக்கு. சரிங்களா? ஏன்னா 2012 நடந்த மும்பை மாநகராட்சி தேர்தலில் இதே சீமான் பாஜகவுக்கு ஓட்டு கேட்டார். சரிங்களா? அன்னைக்கு சிவசேனா பாஜக கூட்டணிக்கு அன்னைக்கு தாராவியோடைய சட்டமன்ற தேர்தலையும் சரி, மும்பை கார்பரேஷன் தேர்தலையும் சரி, காங்கிரஸ்க்கு எதிராக ஓட்டு கேட்க போறேன்ட்டு சிவசேனா பாஜக கூட்டணிக்கு 2012 ஓட்டு கேட்டார். சரிங்க. ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பதற்காக பாஜக பக்கம் நின்ற சீமான் இன்றைக்கு பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் பக்கம் வருவாரான்னு கேட்டா இல்ல, நான் வரமாட்டேன், 2 பேரும் ஒண்ணுங்கிறார். அப்ப அங்க முரண்பாடு வருது. அதுதான் நாங்க கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம். அப்போ நீங்க பிஜேபியுடன் ஈஸியா பழகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஆனா அது காங்கிரஸ் கூட பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற பொழுது நீங்களும் அவங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி
and catering services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.